இப்போ ஒண்ணும் இல்ல, இது ஜென்ரலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து டூர் பிளான் போடுவீங்க, கோவா போலாண்டா மச்சான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் எல்லாம் பண்ணுவீங்க, சுறுசுறுப்பா அப்படியே உட்காந்து 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பேசுவீங்க. நாளைக்கு போலாம், அடுத்த வாரம் போலாம், அடுத்த மாசம் போலாம், லீவு கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான 1 வருஷம் வரைக்கும் நீங்க போஸ்ட்போன் பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடுறதா? இதே மாதிரிதான் கவலையை வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க. சோ இப்ப வந்துட்டு எனக்கு இப்ப பிஸியா இருக்கேன், இதுக்கெல்லாம் யோசிக்க டைம் இல்லப்பா, டைம் இல்ல, அப்புறம் பார்க்கலாம். ஓரளவுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துரும் உங்களுக்கு. திருப்பியும் ஒரு வாரம் கழிச்சு சேம் ப்ராப்ளம் எடுத்து பாத்தீங்கன்னா, இதுக்குதான் நான் அன்னைக்கு அவ்வளவு உட்கார்ந்து ஃபீல் பண்ணேனா, டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு. தெளிவு வந்துரும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய தைரியம் வந்துரும். உங்களால இது செல்ஃப் ஹேண்ட்லிங்க்கு சொல்றேன். செல்ஃபா ஹேண்டில் பண்ண முடியலன்னா கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டை நீங்க எதிர்பார்க்கறதுல தப்பே கிடையாது. நிறைய இப்ப நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், இல்ல சைக்காலஜிஸ்ட் இல்ல கவுன்சிலர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஏன் போக வேண்டாம் நான் சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க மெடிகேஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதை ரொம்ப சிவியரா கிரானிக் டிப்ரெஷன்னா நீங்க கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். தூக்கம் வந்து ஒரு வாரமா நைட்டும் பகலும் தூக்கமே இல்ல ஒரு குறைவான தூக்கம், 1 மணி நேரம் தான் நான் தூங்குறேன், அப்புறம் திருப்பி எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கத்துக்கு நீங்க அதை டாக்டரோட அட்வைஸோட நீங்க எடுத்துக்கலாம். பட் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு டெசிஷன் மேக்கிங் குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, என் லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுற சிச்சுவேஷன், என்ன ப்ராப்ளமா இருந்தாலுமே மனசு விட்டு நீங்க பேசணும்.